Hi friends, welcome to Nooloviyam aari designers. இன்னைக்கு கிராண்டான clustered bead work design தான் பார்க்க போகிறோம். ஃபுல் ப்ளவுஸும் ஒர்க் பண்ண போகிறோம். ரொம்ப கிராண்டாக ஹெவியாக இருக்கும் ப்ளவுஸு. ஃபஸ்ட்டு என்னென்ன ஸ்டிச் அப்ளை பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு செயின் ஸ்டிச் போட்டுட்ருக்கேன். ஜரியில் A1 மம்தா தான் யூஸ் பண்ணுறேன். நம்பர் 14 நீடிலில் போட்டுட்ருக்கேன். செயின் ஸ்டிச்சு 3rd லைன் போட்டுட்ருக்கேன். நான் எப்போயுமே செயின் ஸ்டிச் 3 லைன் கொடுங்க, அப்போ தான் ஸ்டிச் பண்ணுறவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். 3 லைன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன ஒர்க் பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ நான் முடிச்சுட்டு காமிக்கிறேன். 3 லைன் செயின் ஸ்டிச் முடிச்சுட்டு செயின் ஸ்டிச் கம்ப்ளீட் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அதுலேருந்து நான் 1 இன்ச் மார்க் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் வேணும்னா இன்னும் கிராண்டாக வேணும்னா 1.25 இன்ச் கூட ஒர்க் பண்ணலாம். இப்போ மார்க் பண்ணிவிட்டு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வரைஞ்சிக்கிறேன். இப்போ அதுக்குள்ளே நம்ம ஃபிட்டிங் குந்தன் வச்சு அரேஞ்ச் பண்ண போகிறோம். ரேண்டமாக ஒட்ட போகிறோம். நீங்கள் ஃபிட்டிங் குந்தனுக்கு க்ளூ எக்ஸஸாக அப்ளை பண்ணிக்கோங்க. ஏன்னா அதை சுற்றியும் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். அதனால் கம் எக்ஸஸாக இருந்தாலும் மறைஞ்சிடும். ஃபிட்டிங் குந்தன் தைக்க முடியாது, ஒட்ட தான் செய்ய முடியும். அதனால் எக்ஸஸாக க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணோன்னே நெக்ஸ்ட்டு திருப்பி க்ளூ வைக்கிறேன். இது அயனிங் ஸ்டோன்ஸ்லாம் விற்கும்ல, அந்த மாதிரி சின்ன சைஸ் குந்தன் எல்லோ கலர் எடுத்திருக்கேன். அதையும் ரேண்டமாக இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். இது ரெண்டும் ட்ரை ஆன பிறகு இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நம்ம சல்லி டியூப் பீட்ஸ் இருக்குல்ல, அதில் நான் எல்லோ கலர் வச்சு ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். அதை நம்ம செல்ஃப் கலர் த்ரெட்டு யூஸ் பண்ணுறேன். ப்ளவுஸ்க்கு ஏற்ற மாதிரி த்ரெட் எடுத்துகிட்டு சிங்கிள் பீடுக்கும் ஒவ்வொரு பீடாக வச்சு எண்ட் நாட் பண்ணிகிட்ருக்கேன். இது ரேண்டமாக அரேஞ்ச் பண்ணி ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன். அதே மாதிரி இந்த நெக் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடுங்க. இந்த 1 இன்ச் நம்ம ட்ரா பண்ணியிருக்கோம்ல, அது ஃபுல்லாக நம்ம ரேண்டமாக அரேஞ்ச் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு இப்போ தான் நம்ம ஹெவியாக ஒர்க் பண்ண போகிறோம். கிளஸ்டர்டாக பீட்ஸ் எடுத்திருக்கேன். என்னென்ன பீட்ஸுன்னு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு கட் பீட்ஸ் எடுத்திருக்கேன். எல்லோ கலர் கட் பீட்ஸ், சுகர் பீட்ஸ், அதுக்கப்புறம் சீக்வன்ஸ், எல்லோ கலர் சீக்வன்ஸ் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம அந்த 1 இன்ச்சுக்குள்ளே நம்ம த்ரெட் யூஸ் பண்ணி வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச் பண்ணுவோம்ல, அதே மாதிரி தான் இப்போ நான் செல்ஃப் கலர் த்ரெட்டை யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் இப்போ த்ரெட்டில் பிகினராக இருந்தீங்க, த்ரெட்டு உங்களுக்கு கட் ஆகுது இல்லை பிசுறு வருது, அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் நரம்பு யூஸ் பண்ணலாம், இல்லை சரி த்ரெட் யூஸ் பண்ணலாம். அப்படின்னு ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் இதுதான் இப்போ ஈஸியாக இருக்கும். நீங்கள் த்ரெட்டில் ப்ராக்டிஸ் பண்ணி பழகிட்டிங்கன்னா த்ரெட்டு தான் ஈஸியாக இருக்கும். நீங்கள் த்ரெட்லேயே ஒர்க் பண்ணி பழகுங்க. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம இதை மட்டுமே இந்த மாதிரி ஒர்க் பண்ணியிருக்கோம்ல 1 இன்ச்சுக்கு, அது மட்டுமே நீங்கள் நெக்குக்கு ஒர்க் பண்ணி போடலாம். ரொம்ப கிராண்டாக இருக்கும். நான் இதை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். பாருங்கள் எப்படி வாட்டர் ஃபில்லிங் போடுறேன்னு. அதே மாதிரி வாட்டர் ஃபில்லிங் ஃபில் பண்ணும்போது ஒரே ஷேப்பில் ஃபில் பண்ணாதீங்க. நான் பாருங்கள் மாற்றி மாற்றி ஃபில் பண்ணுறேன். ஸ்ட்ரெயிட் ஸ்டிச்சஸ் கொடுக்காதீங்க. அந்த மாதிரி நம்ம பானி ஸ்டிச் போடுவோம்ல, அந்த மாதிரி நம்ம ஃபில் பண்ணி கம்ப்ளீட் பண்ணோம். நம்ம அந்த 1 இன்ச் ஃபுல்லாக கிளிட்டர் ஆகுது பீட்ஸு. நீங்கள் இதெல்லாம் பார்ட்டி வேர்க்கு போடலாம். இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி, இல்லைன்னா ரிசப்ஷன் அந்த மாதிரி இதுக்கெலாம் கூட போடலாம். ரொம்ப கிராண்டாக இருக்கும். இது மட்டும் நீங்கள் போட்டாலே. இது இந்த ப்ளவுஸ்க்கு இது ஃபஸ்ட் ஸ்டேஜ் தான் இன்னும் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். இதே மாதிரி இப்போ 3 ஸ்டேஜ் உங்களுக்கு சொல்லித்தரேன். இது 3 ஸ்டேஜும் இப்போ இது பொட்டிக் ஸ்டைல் ப்ளவுஸ். இது பொட்டிக்கில் ஒர்க் பண்ணுறது இந்த டிசைனு. பாருங்கள் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. எவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்கள். இது மட்டுமே கிராண்டாக இருக்கும். நான் இப்போ உங்களுக்கு ஃப்ரண்ட் நெக்கில் ஒர்க் பண்ணி காமிச்சிட்ருக்கேன். இப்போ இதுக்கப்புறம் இது ஒர்க் பண்ணேன்னா இது 2வது ஸ்டேஜ். இப்போ நான் மார்க் பண்ணுறது இப்போ அதுலேருந்து ஒரு 3/4 இன்ச்சுக்கு நான் மார்க் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நம்ம 1 இன்ச்சுக்கு ஒர்க் பண்ணோமா, அதுக்கப்புறம் நான் 3/4 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிகிட்ருக்கேன். இதே நீங்கள் இன்னும் கூட கிராண்டாக வேணும் அப்படின்னா 1 இன்ச் கூட மார்க் பண்ணிக்கலாம். நான் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு மார்க் பண்ணிவிட்டு
உங்களுக்கு காமிக்கிறேன் நெக்ஸ்ட் என்ன ஒர்க் பண்ணுறதுன்னு. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து நம்ம ஃபஸ்ட் ஸ்டேஜில் பண்ணோம்ல அதே ப்ராசஸ் தான். அதே மாதிரி நம்ம வந்து ஃபிட்டிங் குந்தன் வந்து ஒட்ட போகிறோம். ஒட்டிட்டு நம்ம அயனிங் ஸ்டோன் ஒட்டினோம்ல அதே மாதிரி நம்ம ஒட்டிட்டு ட்ரை ஆன பிறகு நம்ம சல்லி டியூப் பீட்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணோம்ல அதே ப்ராசஸ் தான் இதுலேயும். ஆனால் இதில் வந்து நம்ம கிளஸ்டர்ட் பீட்ஸ் வச்சு ஒர்க் பண்ணோம்ல அந்த இடம் மட்டும் இப்போ மாறும். இதில் வந்து கிளஸ்டர்ட் பீட்ஸ் வந்து அவ்வளோ நெருக்கமாக கொடுக்காம தள்ளி தள்ளி ஸ்கேட்டர்ட் ஆகிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் ஸ்கேட்டர்ட் ஆகிற மாதிரி நம்ம அதை வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதை நல்லா நெருக்கமாக ஸ்டிச் பண்ணோம்ல அது வந்து நம்ம தள்ளி ஸ்டிச் பண்ணோம். நான் செல்ஃப் கலர் த்ரெட் தான் யூஸ் பண்ணுறேன் சல்லி டியூப் பீட்ஸ் ஸ்டிச் பண்ணேன். பாருங்கள் நான் எப்படி அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் ரேண்டமாக தெரியுதா? இப்படி தான் அரேஞ்ச் பண்ணோம். நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக அரேஞ்ச் பண்ணிங்கன்னா அது நீட் ஃபினிஷிங் கிடைக்காது. இந்த ஒர்க்குக்கு வந்து நம்ம கிளம்ஸியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். நீங்கள் சும்மா கரெக்டாக ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டிச் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா நல்லா இருக்காது. இப்போ நெக்ஸ்ட்டு இதுதான் நம்ம நெக்ஸ்ட் ஸ்டேஜு. இதில் வந்து நம்ம கட் பீட்ஸ் நான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் செஞ்சோம்ல கட் பீட்ஸு சுகர் பீட்ஸு அதுக்கப்புறம் வந்து சீக்வென்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன். நம்ம வந்து கண்டினியூஸாக ஸ்டிச் பண்ணாமல் நடுவில் கேப் விட்டு ஸ்டிச் பண்ண போகிறோம். அது நீங்கள் செயின் ஸ்டிச் கூட போட்டுக்கலாம். இது நான் வந்து செல்ஃப் கலர் த்ரெட் தான் யூஸ் பண்ணுறேன். நீங்களும் செல்ஃப் கலர் த்ரெட்டில் இது ஒர்க் பண்ணால் தான் நீட்டாக இருக்கும். இதே நரம்பில் ஒர்க் பண்ணாலும் வெளில தெரியும், ஜரி த்ரெட்டில் ஒர்க் பண்ணாலும் அப்படியே தெரியும் கிளாத்தில். அதனால் நீங்கள் கிளாத்துக்கு ஏற்ற மாதிரி த்ரெட் எடுத்துகிட்டு ஒர்க் பண்ணுங்கள். பாருங்கள் நான் வந்து ரேண்டமாக ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன், வாட்டர் ஃபில்லிங் பண்ணுறேன். இந்த மாதிரி தான் ரேண்டமாக ஃபில் பண்ணணும், ஸ்ட்ரெயிட்டாக ஃபில் பண்ணக்கூடாது, ஒரே லைனில் ஃபில் பண்ணாதீங்க, கிளம்ஸியாக ஃபில் பண்ணுங்கள். அப்பப்போ சீக்வென்ஸ் நடுவில் கொடுத்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கம்ப்ளீட் பண்ணிடுங்க செகண்ட் ஸ்டேஜ் ஃபுல்லாக. நடுவில் நான் வந்து ஒவ்வொரு செயின் ஸ்டிச் போட்டு ஃபில் பண்ணிகிட்ருக்கேன். நம்ம ஒரு பீடு ஸ்டிச் பண்ணுறோம், கொஞ்சம் 2 ஸ்டிச்சு செயின் ஸ்டிச்சு 2 ஸ்டிச் போடுறேன், அதுக்கப்புறம் அடுத்த பீடு, அந்த மாதிரி மாற்றி மாற்றி ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இந்த மாதிரி ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடுங்க இந்த ஸ்டேஜை. நீங்கள் இதோடே கூட கம்ப்ளீட் பண்ணிடலாம், இதே கிராண்டாக இருக்கும். இப்போ நம்ம வந்து தேர்ட் ஸ்டேஜ் ஒர்க் பண்ண போகிறோம். இது கம்ப்ளீட் பண்ணி முடித்த பிறகு வாங்க என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். செகண்ட் ஸ்டேஜ் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதுதான் ஃபுல் வியூ. பாருங்கள் எவ்வளோ கிராண்டாக இருக்குன்ட்டு. நம்மளுக்கு இதோடே நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம இதோட இப்போ கிராண்டாக ஒர்க் பண்ண போகிறோம். அதனால வந்து நான் இதுக்கப்புறம் என்ன ஒர்க் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். இப்போ வந்து நம்ம தேர்ட் ஸ்டேஜில் இருக்கோம். தேர்ட் ஸ்டேஜில் நான் பீட்ஸ் இன்னும் ஸ்கேட்டர்ட் ஆக போகுது. கிளஸ்டர்ட் பீட்ஸ் தான் எடுத்திருக்கேன். அதே மாதிரி சுகர் பீட்ஸு, கட் பீட்ஸு, சல்லி டியூப் பீட்ஸு, அதுக்கப்புறம் வந்து நம்ம சீக்வென்ஸு, எல்லோ கலர் சீக்வென்ஸு. இப்போ எல்லாமே வந்து சிங்கிள் பீட் ஒன்ஸ்க்கு வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம், நாட் பண்ண போகிறோம், ஒவ்வொரு பீடாக வச்சு தைக்க போகிறோம். எப்படி அரேஞ்ச் பண்ணுறதுன்னா அதே மாதிரி ரேண்டமாக அரேஞ்ச் பண்ணுங்கள். ரேண்டமாக அரேஞ்ச் பண்ணிவிட்டு ஒவ்வொரு சிங்கிள் பீடுக்கும் ஒன்றுக்கும் நாட் பண்ணிடுங்க. நம்ம போன தடவை சல்லி டியூப் பீட்ஸ் ஃபஸ்ட்டே அரேஞ்ச் பண்ணிட்டோம்ல லாஸ்ட்டு 2 ஸ்டேஜ்லேயும். இந்த ஸ்டேஜில் அப்படி இல்லை. நம்ம வந்து எப்போயும் எல்லா பீட்ஸும் ஸ்டிச் பண்ணும்போது அதையும் சேர்த்து ஸ்டிச் பண்ணிட போகிறோம். இப்போ அப்படி தான் அரேஞ்ச் பண்ணுறேன். பாருங்கள் எப்படி ரேண்டமாக போடுறேன்ட்டு. இதுக்கு வந்து போன தடவையோட கேப் வந்து இன்னும் எக்ஸ்ட்ராவாக கொடுக்கணும். போன தடவை வந்து கொஞ்சம் கேப் விட்டு ஒர்க் பண்ணியிருந்தோம். இந்த தடவை வந்து நல்லா கேப் கொடுத்து நல்லா ஸ்கேட்டர்ட் ஆகிற மாதிரி ஒர்க் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நல்லா ஃபுல்லாக வந்து ப்ளவுஸ் ஃபுல்லாக ஒர்க் பண்ண மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒர்க் பண்ணுங்கள். பாருங்கள் சீக்வென்ஸ் வந்து நடுவில் வந்து வச்சு ஸ்டிச் பண்ணிவிடுங்க. ஸ்டிச் பண்ணிட்டிங்கன்னா அழகாக இருக்கும் உங்களுக்கு.
சீக்வன்ஸ் வந்து நல்லா உங்களுக்கு ஷைனிங்காக காமிக்கும். இது நீங்கள் இதை பார்ட்டி வேர்க்கு போட்டிங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். அதே மாதிரி ரிசப்ஷனுக்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம், ப்ரைடலுக்கு யூஸ் பண்ணலாம். ரொம்ப அழகாக இருக்கும் இந்த ப்ளவுஸு. நான் உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. செல்ஃப் கலர் த்ரெட் தான் யூஸ் பண்ணி ஃபுல் ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன் பீட் எல்லாத்தையும். இதே நீங்கள் நரம்பு கூட யூஸ் பண்ணலாம். ஆனால் பெட்டர் நீங்கள் செல்ஃப் கலர் த்ரெட்லேயே ஒர்க் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். த்ரெட்லேயே ஒர்க் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நான் அயன் நீடில் யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் இதே துளிப் நீடில்லையும் கூட ஸ்டிச் பண்ணலாம். எனக்கு பீட்ஸ் நிறையா எடுக்க வசதியாக இருக்கும், அதனால் நான் அயன் நீடில் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நான் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். கம்ப்ளீட் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல் வியூ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. இது நல்லா இந்த ப்ளவுஸ் நல்லா டார்க் நவாப்பழ கலர் ப்ளவுஸு. இதில் கோல்டு ஒர்க் பண்ணவும் நல்லா கிளிட்டர் ஆகுது இந்த ப்ளவுஸு. இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இதே ஒர்க் தான் பேக் நெக்குக்கும் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஆனால் ப்ளவுஸ் ஃபுல்லாக பீட்ஸ் ஸ்கேட்டர்ட் ஆகிற மாதிரி ஒர்க் பண்ணியிருக்கோம், ரொம்ப கிராண்டாக. அதோட வீடியோ தான் இது பாருங்கள், எவ்வளோ ஸ்கேட்டர்ட் ஆகிற மாதிரி ஒர்க் பண்ணியிருக்கோன்னு ஃபுல் ப்ளவுஸும். இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு க்ரியேட்டிவான டிசைனில் பார்க்கலாம். பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.